திருப்பதி ஏழுமலையானோட ஃபோட்டோவை உங்களோட பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். பொதுவாகவே திருப்பதி போயிட்டு வரும்போது எல்லாருக்குமே திருப்பங்கள் அப்படிங்கிறது நிகழுங்க. வராக பெருமாள் இருப்பார், அவர் தான் திருவேங்கடமுடையானுக்கு இடம் கொடுத்தவரா அங்க இருக்கார். தீய கிரகங்கள்லாம் சேர்க்கை அடைஞ்சிருச்சு சார், ரொம்ப முடியலை, போட்டு பாடாப்படுத்துது. ஆண்களாக இருந்தால் தப்பேல ஒரு மொட்டையை போட்டுவாங்க. கண்டிப்பா அந்த தலைக்கு வந்தது தலப்பாகையோட போகும். திரிவாரி மேட்டுன்னு இருக்கு, அந்த மேட்டுல நடந்து போங்க. ஏன்னா பெருமாளே அந்த பாதையில நடந்து போனதாக சொல்லுவாங்க. வெகு நாட்களாக திருமணம் நடைபெறாதவங்க திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய நாராயணவனம் சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. நாட்கள்லாம் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுவோம். வியாழக்கிழமை என்னன்னா நம்மள பெருமாள் பார்ப்பாரு. ஸோ அப்போ அது எவ்வளவு பெரிய கொடுப்பினைன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். வீடு வண்டி வாகனம்லாம் சரியாவே அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அங்க உள்ள வராக பெருமாளை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. புரோக் பக்தி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் சிவதனுஷையர். இப்போ ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கிறதுலாம் இந்த கோவிலுக்கு போகாதீங்க, அந்த கோவிலுக்கு போகாதீங்க, இதுதான் இப்போ பெருசாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது திருப்பதி. பெருமாள் பாவம் முன்னாரா இல்லை நம்ம பாவம் முன்னமானே தெரில. யாரை கேட்டாலும் திருப்பதி போயிட்டு வந்தால் அடிமேல அடி விழுவுதுங்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் அந்த மென்டாலிட்டியில் போயிட்டு வந்தீங்கன்னா அது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ சந்திரன் அப்படிங்கிறவர் தான் திருப்பதியை குறிக்கக்கூடிய ஸ்தலம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நீரின்றி அமையாது உலகு. ஸோ அப்போ சந்திரன் நல்லா இல்லைன்னு நினைக்கக்கூடிய தனுசு லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி, விருச்சிக லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒன்று கேட்குறேன், தண்ணி குடிக்காமல் இருக்கோமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்களை குழப்பி வச்சுருக்காங்க. இந்த ஸ்தலத்துக்கு போகாதீங்க, அங்கே ஸ்தலத்துக்கு போகாதீங்க, நான் போயிட்டு வந்தால் கார் பஞ்சர் ஆகுது, இதுவாகுதுன்னா காற்றடிக்காமல் போனால் கார் பஞ்சர் ஆக தான் செய்யும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்டுக்கு எந்த விஷயத்துக்கு போகும்போதும் அது நெகட்டிவாக தான் நடக்கும். இந்த சந்திரஸ்தலம் அப்படிங்கிறது, சந்திரன் அப்படின்றவர் தான் லிக்விட் கேஷ் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது சந்திர பகவான் தான். ஸோ அப்போ எல்லாருக்குமே கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. திருப்பதி ஏழுமலையானுக்கே இருக்குது, சரிங்களா? அங்கே போயிட்டு வந்தால் கடன்காரன் ஆயிடுறேன் அப்படின்றது இன்னும் கொடுமையாக இருக்குது. அவங்க சொல்கிறத பார்த்தா கடன்காரன் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு கடன் கட்ட வேண்டிய சுச்சுவேஷனையும் திருப்பி கொடுத்து அனுப்புறது தான் இந்த ஏழுமலையானுடைய ஒரு சக்தி. நம்ம கீழே ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன விஷயங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் திருப்பதி போயிட்டு வரும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பொதுவாகவே திருப்பதி போயிட்டு வரும்போது எல்லாருக்குமே திருப்பங்கள் அப்படிங்கிறது நிகழுங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரங்க போயிட்டு வரும்போது என்ன மாதிரியான திருப்பங்கள் அமையும்ன்றதை பார்த்தோம்னா, வண்டி வாகனம் வீடு இது சார்ந்த விஷயங்கள், தாயினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வீடு அமையும், வண்டி அமையும். இது ஒரு பொன் மாலை நேரம்னு கேட்போம்ல, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு வசந்தமான ஒரு காலத்தை ஏற்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்கள் திருப்பதி கண்டிப்பாக சென்று வாருங்கள், திருப்பங்கள் நிகழும். அடுத்ததாக ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரங்க. ஸோ அப்போ அந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரங்க திருப்பதி போயிட்டு வரும்போது அவங்களுக்குள்ளார ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது உருவாகும். ரெண்டாவது அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் போயிட்டு வரும்போது அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகுங்க. அதாவது மூணாவது விஷயம் அப்படின்றத பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் கன்னி வெடியாக வைக்கிறாங்கன்னு ரிஷப லக்னக்காரங்க புலம்பிக்கிட்டே இருக்கீங்க, ரிஷபராசிக்காரங்க புலம்பிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கன்னி வெடி ராக்கெட்டாக மாறக்கூடிய அமைப்புகள்ன்றது சூப்பராக கிரியேட் ஆகும். அந்த வானத்தில் போய் எப்படி ப்ளூம் ஆகுமோ அது மாதிரி நீங்களும் ப்ளூம் ஆவீங்க அழகா. அடுத்தது பார்த்தோம்னா மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள். சார், பணம் இருந்தால் தான் வாழ்க்கை வாழ முடியும். அப்போ இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் திருப்பதி போயிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு செட் ஆகும். இது மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு. அடுத்தது கடகராசி கடக லக்ன அன்பர்கள். சார், நான் செல்ஃப் டெவலப்மெண்ட்டே ஆகாமல் இப்படியே இருக்கிறேன் சார், எனக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. என்னன்னு தெரியல சார், மனக்குழப்பமாகவே இருந்துகிட்ருக்கு,
டிப்ரெஷன் மேலே டிப்ரெஷனாக போயிட்டுருக்கு. போகிற இடத்துலலாம் அடித்து துரத்தாத ஆளே இல்லைன்னு ஒரு மாதிரி திங்கிங்கில் இருக்கக்கூடிய கடகராசி கடகலக்ன அன்பர்கள் எல்லாருமே திருப்பதி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா அது அமையும். அடுத்தது சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள். இப்போ கோச்சாரம் வேற ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எல்லா ஜோதிடர்களும் எல்லா ராசி பலன்லையும் சிம்ம ராசி மட்டும் ஒரு டார்கெட்டாக போயிட்டு இருக்கீங்க. அது ஏன்னு தெரில. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு இந்த கோச்சாரங்களும் இப்போ சரியில்லாத காரணத்தினால விரைய செலவுகள் கூடுதலாக ஏற்படும். சார் 10 ரூபா பாக்கெட்டுக்கு வருது, 10 ரூபா எப்படி வெளியே போகுதுன்னே தெரியாமல் இருப்பீங்க. அது மாதிரி இருக்கிறவங்க அடிக்கடி இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் இருக்கிறவங்களோட அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த விரைய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கம்மியாகுங்க. அடுத்தது கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்கள். இவங்க திருப்பதி போயிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்கள் அந்த தொழிலில் லாபம் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க, அடுத்தடுத்த என்னோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்கள் பெருமாளுடைய திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான அடுத்த லெவல் சக்ஸஸுக்கு அவங்க போவாங்க. துலாம் ராசி துலாம் லக்னம். இவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கு சனி பகவானே அவங்க காலபுருஷன்ல உச்சமடையக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது துலாம் ராசி. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம்னா வேலை வேலை வேலைன்னே ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய துலாம் ராசி துலாம் லக்ன நண்பர்கள் இவங்கெல்லாம் திருப்பதி பெருமாளை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இவங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். குறிப்பாக துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலையை ஏற்படுத்தி பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு அந்த பெருமாள். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். இவங்க தான் சார் பாதகாதிபதி ஆவாது, போகக்கூடாது, இதாவது இருக்காது போவாதுன்றது தான் உங்கள் வாயிலேருந்து வருதே வேற உங்கள் வாயிலேருந்து இது நல்லதே வராதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த கான்செப்ட். இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தாயினுடைய பாசத்துக்காக இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க ப்ளஸ் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் எப்படின்ட்டு வைங்களேன் எதுக்குன்னே தெரியாது ஒரு வாரமாக உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க. அது மாதிரி இருக்கிறவங்க அடிக்கடி டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்கள் சொல்ல தெரியாத பிள்ளை சோறு சோறான்னு அழுமா. அது மாதிரி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்கள் எல்லாருமே திருப்பதி ஒன் டைம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக மாற்றம்ன்றது இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் இல்லாமல் நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ்ன்றது கிடைக்குங்க. அடுத்து தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள். சார் அஷ்டமாதிபதியாக வராரு, என்ன பண்ணிடுவாரு? ஒன்றும் பண்ண மாட்டார். அஷ்டமாதிபதினா என்ன? உங்களோட ஆயுளை ரெட்டிப்பாக கொடுப்பாரு. ஒன்று. ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களும் கண்டிப்பாக வருமானம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க எப்போதும் ஹாப்பினஸ் வேணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள் கண்டிப்பாக திருப்பதி போயிட்டு வரணுங்க. மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் இவங்களுக்கு தான் லைஃப் பார்ட்னர் லவ் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதாவது இந்த காலேஜ் டீனேஜர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சார் நல்ல பெஸ்டி கிடைக்கணும் சார் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி இந்த பெஸ்டி கிடைக்கிறவங்க லவ் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் இது ட்ரூ லவ்வாக இருக்கணும் நான் இங்கே குறிப்பிடுறது. அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். கும்பராசி கும்பலக்னம். அடுத்தது இவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கு கடனை நீக்கக்கூடிய சூட்சம தெய்வமே ஏழுமலையான் தாங்க. ஏன் அப்படின்னா அந்த கும்பராசி கும்பலக்னத்துக்கு 6ஆம் இடமாவே கடகராசி வரும். அதோட அதிபதியா சந்திரன் வராரு. ஸோ அப்ப கடன் அடையணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசி கும்பலக்ன அன்பர்கள் திங்கட்கிழமை என்னைக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சத்தியம் சொல்கிறேன், சந்தேகமே கிடையாது, உங்களோட கடன்றது அமையும். அடுத்தது மீன ராசி மீன லக்னம். இவங்களுக்கு 5ஆம் இடமாக கடகராசியா வரும். ஸோ அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்மளோட ஹாப்பினஸ், நம்மளோட மைண்ட் செட்டு, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது நம்மளோட 5ஆம் இடம் தான். ஸோ அப்போ நான் எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும், எப்போதுமே நல்லா இருக்கணும், எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீன ராசி மீன லக்ன அன்பர்கள் கண்டிப்பாக திருப்பதி போயிட்டு வாங்க. நான் என்னோட அனுபவத்தில் பிரபல ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போனாலும் சரி, பெரிய பெரிய லாட்ஜஸ்க்கு போனாலும் சரி, பிஸ்னஸ் நடக்கக்கூடிய எல்லா இடத்துக்கு போனாலும் சரி, அவங்களோட வரவேற்பறையில் வெங்கடாஜலபதியோடைய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. இதனுடைய சூட்சமம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது மார்பில் மகாலட்சுமி இருக்காங்க பெருமாளுக்கு. ஒன்று. ரெண்டாவது 7 மலைக்கு மேலே இருக்கார். 7 அப்படிங்கிறது கேதுவினுடைய எண்களை கொண்டது. ஸோ அப்போ சர்வ தடைகளையும் நீக்கி பிஸ்னஸை ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே திருப்பதி ஏழுமலையானோட ஃபோட்டோவை உங்களோட பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். அதே போல் சந்திரனோட உங்கள் ஜாதகத்தில் குரு சேர்ந்தவங்க
ஜென்ம குரு இப்ப நடப்புல இருக்கிறவங்க எல்லாருமே வியாழக்கிழமை நேத்திர தரிசனம்னு அங்க நடக்கும். அங்க பார்த்துட்டு அந்த லட்டை ஆனந்தமா அங்க சாப்பிட்டுட்டு உங்களால முடிஞ்ச அங்க சிறு குழந்தைகள் வரும், ஒரு லட்டை அவங்களுக்கும் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம்ன்றது கிடைக்கும். அதே போல வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ கீழே உள்ள தாயார்கிட்ட நம்ம அதாவது மகாலட்சுமியோட அனுகிரகத்தை வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் மேலே வராக பெருமாள் இருப்பார். அவர் தான் திருவேங்கடமுடையானுக்கு இடம் கொடுத்தவரா அங்கே இருக்கார். ஸோ அப்போ அந்த வராக பெருமாள்கிட்டையும் ஒரு அனுமதி வாங்கிக்கிட்டு உள்ள போய் ஏழுமலையான்ட்ட, அதாவது அந்த கொடி ஏற்றுவாங்கல்ல, துவஜஸ்தம்பம்னு சொல்லுவாங்க அந்த இடத்து பேர், அங்க போயிட்டு ஒரு நிமிஷம் அங்க நிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிக்க வச்சாங்கன்னா உங்களோட கர்மா அது அனுமதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல போகும்போதே ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க, நான் இது வரைக்கும் செஞ்ச குற்றங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு என்னை புது மனிதனா அனுப்பு அப்படின்றத பெருமாள்கிட்ட பிரார்த்தனையா வச்சுட்டு வெளியில வந்த உடனே நீங்க லட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 24 நிமிஷம் அந்த இடத்துலயே உட்காந்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு மாற்றங்கள்ன்றது உண்டு. குறிப்பா இந்த பாதகாதிபதியோட தசை, பாதகாதிபதியோட புத்தி, அதே போல சில தீய கிரகங்கள்லாம் சேர்க்கை அடைஞ்சிருச்சு சார், ரொம்ப முடியலை, போட்டு பாடாப்படுத்துது, ஃபேமிலிக்கே தொடர்ந்து இது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவங்க, பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஆண்களாக இருந்தால் தப்பேல ஒரு மொட்டையை போட்டுவாங்க. கண்டிப்பா அந்த தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும்ன்றத உங்களை காத்து அழகா கட்டி பிடிச்சி திருவேங்கடமுடையான் கூட்டிட்டு போவாருன்றதுல எல்லளவும் சந்தேகமே நமக்கு கிடையாது. ஸோ இது மாதிரியான வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. அதுல நடைப்பயணம் செய்யக்கூடியவங்க ஸ்ரீவாரி மேட்டுன்னு இருக்கு, அந்த மேட்டுல நடந்து போங்க. ஏன்னா பெருமாளே அந்த பாதையில நடந்து போனதாக சொல்லுவாங்க. அதே போல வெகு நாட்களாக திருமணம் நடைபெறாதவங்க திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய நாராயணவனம் சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்க 7ஆம் அதிபதின்றவர் எந்த கிரகத்தோட அது சேர்ந்திருக்காருன்றது முக்கியம் கிடையாது. உங்களோட 7ஆம் அதிபதி 12 கட்டத்துல எங்கேயாவது இருப்பார். இப்ப மேஷத்துல இருந்தாருன்னா செவ்வாய்க்கிழமை, ரிஷபத்துல இருந்தாருன்னா வெள்ளிக்கிழமை, மிதுனத்துல இருந்தாருன்னா புதன்கிழமை, கடகராசியில உங்க 7ஆம் அதிபதி இருந்தாருன்னா திங்கட்கிழமை, சிம்ம ராசியில இருந்தாருன்னா ஞாயிற்றுக்கிழமை, அடுத்து கன்னி ராசிக்கு வந்தாருன்னா புதன்கிழமை, மறுபடியும் துலாம் ராசிக்கு வந்தாருன்னா வெள்ளிக்கிழமை, விருச்சிக ராசியில இருந்தாருன்னா செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் தனுசு ராசியில இருந்தாருன்னா வியாழக்கிழமை, மகர கும்ப ராசிகள்ல இருந்தாருன்னா சனிக்கிழமை, மீன ராசியில இருந்தாருன்னா வியாழக்கிழமை. இது போல 7ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அன்னைக்கு போயிட்டு நீங்க நாராயணவனத்துல இருக்கக்கூடிய அங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு இடம் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க கிழமைகள்ல வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு திருமணம்ன்றது நடைபெறும். அதே போல திருப்பதியில கல்யாணம் பண்ணணும்ன்றது நிறைய பேத்துக்கு ஒரு அமைப்பா இருக்கும். ஸோ அப்போ இந்த சன்னதியிலேயே பண்றது அப்படிங்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்களான்றது எனக்கு தெரில. அங்க முடிஞ்சா பண்ணிக்கோங்க. குறிப்பா அந்த க்ஷேத்திரம் அந்த மண்ணை மிதிச்சாலே நம்ம போதுங்க. ஸோ அதனால நீங்க அங்க பண்றதும் ரொம்ப 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 சிறப்பு. ஸோ அப்ப திருமணம் பொதுவாகவே ஆகாதவங்க திருவேங்கடமுடையான்ட்டு ஒரு கோரிக்கையை வச்சு அந்த ஒரு சன்னதியில பண்ணிக்கும் போது கண்டிப்பா திருமணம் ஆகுங்க. அதே போல இந்த வியாழக்கிழமையில பெருமாளை பார்க்கறது அப்படிங்கிறது ஜுவல்ஸ் இல்லாம இருப்பாருங்க, அவரே எதுவுமே இல்லாம இருப்பாரு அப்படி நினைக்க கூடாது. பெருமாளுக்கு இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளோட கண்கள் வரைக்குமே அந்த பச்சை கற்பூரத்தோட திலகம் அன்னைக்கு சாத்தியிருப்பாங்க. அதான் மற்ற நாட்கள்ல வியாழக்கிழமை பார்த்தோம்னா சின்னதா இவ்வளவு தூரம் தான் நாமம் சாத்தியிருப்பாங்க. மற்ற நாட்கள்ல எல்லாம் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுவோம். வியாழக்கிழமை என்னன்னா நம்மள பெருமாள் பார்ப்பாரு. ஸோ அப்ப அது எவ்வளவு பெரிய கொடுப்பினைன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த வியாழக்கிழமையில போயிட்டு நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டு அங்க உட்காந்து இந்த லட்டை சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு அபரிவிதமான செல்வங்களும் குபேர சம்பத்தும் கிடைக்கும். லக்ஷ்மி குபேர சம்பத்தையும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே போல இந்த வீடு வண்டி வாகனம்லாம் சரியாவே அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அங்க உள்ள வராக பெருமாளை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு மாற்றங்கள்ன்றது கண்டிப்பா உண்டு. அதே போல இப்ப கரண்ட் ட்ரெண்டிங் என்னன்னா, இப்ப நான் தனிமையா இருக்கேன் அப்படின்றது ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றது ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லை சார். அது மாதிரி நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே திருப்பதி போயிட்டு வாங்க. திருவேங்கடமுடையான் உங்களுக்கு துணை நிற்பார் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.